ஓம் சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும். ஆன்மாவுக்கு அழிவில்லை. சக்தி சத்யபாமா. திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் புள்ளம்பாடி என்ற ஊரில் நம் அம்மாவின் பெயரால் ஒரு வழிபாட்டு மன்றம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பல அற்புதங்களை அம்மா அவர்கள் இந்த மன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அம்மா நடத்தி வரும் பல்லாயிரக்கணக்கான அற்புதங்களில் ஓர் அற்புதம், இறந்து போன ஒருவரை அம்மா அருட்கூடத்தில் வரவழைத்து காட்டிய அற்புதம். புள்ளம்பாடி மன்றத்தின் தலைவி சக்தி தங்கப்பாப்பா. இவர் புள்ளம்பாடி திருமழப்பாடி மெயின் ரோட்டில் ஓம் சக்தி மளிகை கடை வைத்திருக்கிறார். அம்மாவே சரணம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் இந்த தெய்வம் என்று அலைய மாட்டார். அந்த சாமியார் இந்த சாமியார் என்று எவரையும் தேடி ஓட மாட்டார். மனத்தை ஒரு தெய்வத்திடம் வை என்று நம் அம்மா உபாசனை ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தாள். அதன் சூட்சுமம் புரியாமல் பலர் நடக்கிறார்கள். செவ்வாடைகளிலும் பலர் இப்படித்தான். சக்தி தங்கப்பாப்பா அந்த வகையில் அங்கங்கே அலையாமல் அம்மாவையே சரணடைந்தவர். மந்திரம் சோதிடம் என்று எதையும் நாடமாட்டார். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் கண்ணீர் விட்டு தன் கஷ்டத்தை கூறுவார். என்னை வெறும் படம் என்று எண்ணாதே, அதில் நான் உயிரோட்டமாய் இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டம் எதுவானாலும் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு சொன்னாலே போதும், அதை சுக்கு நூறாய் உடைத்து விடுவேன் என்ற அம்மாவின் அருள்வாக்கு அவர் மனத்தில் நிலையாக படிந்து விட்டது. ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் மன்றத்துக்கு வருவது, அம்மாவிடம் சொல்லி அழுவது, இப்படியே ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் தப்பி விடுவாராம். 10 வருடங்களுக்கு முன்னால் துன்பங்களிலேயே மீள முடியாத பெருந்துன்பம் ஒன்று வந்தது. ஆம், தங்கப்பாப்பாவின் கணவர் இறந்து விட்டார். அவர் கணவருக்கு எந்த நோயும் இல்லை, எந்த தீய பழக்கமும் அவருக்கு இல்லை. இப்படி இருந்த கணவரின் மரணத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கலங்கி அழுதபடியே நாட்களை கடத்தினார். அழுது அழுது உடல் நலம் கெட்டது. 3 மாதங்கள் ஆயின. அப்பொழுது ஒரு யோசனை உதித்தது. நமக்கு எல்லாமே அம்மாதான். உயிரை படைக்கிறவள் அம்மாதானே. நம் கணவர் இறப்பை பற்றி அறியாதவளா? அம்மாவிடம் சென்று கேட்போம் என்று வந்தார்களாம். அம்மாவிடம் அவர்கள் வந்து என்ன கேட்டார்களாம்? அம்மா, என்னால் இந்த கஷ்டத்தை தாங்க முடியவில்லையே, அந்த சக்தி எனக்கு இல்லையே என்று அம்மாவிடம் கதறி அழுதிருக்கிறார்கள். அப்பொழுது அம்மா சக்தி தங்கப்பாப்பாவை பார்த்து, கலங்காதே கலங்காதே, நான் இருக்கிறேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாத்துறேன் என சொல்லி தன் சுட்டு விரலால் அருட்கூடத்திலே வடமேற்கு மூலையை சுட்டி காட்டி, உன் கணவன் ஆன்மா சாந்தி அடைந்து என்கிட்ட வந்துட்டான் பாரு என்று காட்டியிருக்கிறார்கள். அம்மா சுட்டி காட்டிய இடத்திலே சக்தி தங்கப்பாப்பாவின் இறந்து போன கணவர் உயிரோடு சூக்கும உடலோடு கைகளை கட்டிக்கொண்டு காட்சி அளித்தபடி தெரிந்தாராம். அம்மா அப்போது சொன்னார்களாம், என்னுடைய கருவறையையே 24 வருடங்களாக உன் கையில் கொடுத்திருக்கிறேன். உன் குடும்பத்தையும் உன்னையும் இதுவரை நான் தான் காப்பாற்றி வந்தேன். இனியும் நான் தான்
காப்பாற்றப் போறேன், தைரியமாயிரு என்று கூறி அனுப்பினார்களாம். 24 வருடம் என் கருவறையையே உன் கையில் கொடுத்திருக்கிறேன் என்று அம்மா சொன்னதின் அர்த்தம் என்ன? ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற பொறுப்பை உன் கையில் கொடுத்திருக்கிறேன் என்று அர்த்தம். அந்த மன்றத்தில் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? வருடந்தோறும் மன்ற பொறுப்பாளர் பதவிக்கு அம்மா படத்திற்கு முன்பாக பெயர்கள் எழுதி திருவுளச்சீட்டு எழுதி போட்டு தேர்ந்தெடுப்பார்களாம். அதன்படி மன்ற தலைவர் பதவிக்கு ஒவ்வொரு வருடமும் திருவுளச்சீட்டு மூலம் பல பெயர்களை எழுதி குலுக்கி போடுவார்களாம். ஒவ்வொரு வருடமும் தங்கப்பாப்பா பெயர்தான் எடுக்கப்பட்டு வந்ததாம். இப்படி 24 வருடமும் தங்கப்பாப்பா பெயர்தான் சீட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டதாம். அதைத்தான் அம்மா குறிப்பிட்டிருக்கிறார்கள். 24 வருடம் என் கருவறையையே உன் கையிலே கொடுத்திருக்கிறேன். அது மட்டுமா, தங்கப்பாப்பாவின் கணவரின் உயிரை அம்மா அதற்கு முன்பு பலமுறை காப்பாற்றி இருக்கிறார்கள். ஆயுளை நீட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு மேலும் நீட்டிக்க முடியாது என்ற விதி இருக்கும்போது ஆன்மா உடலை விட்டு வெளியேறி விடுகிறது. ஆன்மாவுக்கு அழிவில்லை. கூடு விட்டு கூடு பாய்வதுதான் ஆன்மாவின் வேலை என்று அம்மாவே சொல்கிறார். பிறப்புண்டேல் இறப்புண்டு. இறப்பிற்கு பிறகு ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். அது இறைவன் திருவடியில் சேர வேண்டும். தங்கப்பாப்பா கணவரின் ஆன்மா ஆதிபராசக்தி திருவடியில் சாந்தி பெற்று இருப்பதை அன்று அருட்கூடத்தில் அறிந்திருக்கிறார். 24 வருடம் செய்த தொண்டுக்காகவும் அங்கே இங்கே என்று அலையாத மன உறுதிக்காகவும் அம்மா அந்த காட்சியை காட்டினாள் போலும். ஓம் சக்தி. நான் கூறும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் காற்றோடு காற்றாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் பொறுப்பு. அவை வீணாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் கடமை. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.